வணக்கம் நண்பா. மிஸ்டர் மாரிஸ் சேனலுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களோட லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ற ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால தயவு செய்து இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சோ அது மட்டுமல்ல, நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான உங்க லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம மிஸ்டர் மாரிஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நம்ம மிஸ்டர் மாரிஸ் சேனல் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சோ நீங்க கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் இந்த சேனல்ல ஈஸியா க்ரோ பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, சோ நம்ம சேனல்ல எந்த மாதிரியான வீடியோக்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட லைஃப் ஸ்டைல ஒவ்வொரு நிமிஷமும் சேஞ்ச் பண்ற விஷயங்கள் தான் நம்ம சேனல்ல வீடியோவா வந்துகிட்டு இருக்கும். சோ அதுக்கு முன்னாடி நான் என்னைய பத்தி சொல்லிடுறேன். என்னோட பேர் மாரீஸ்வரா. சோ நான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன். சோ நான் பெங்களூர்ல ஒர்க் பண்றேன். சோ இது காமனா சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். சோ டீட்டெயிலா நான் உள்ள போக விரும்பல. சோ இன்னும் போக போக வீடியோக்களை பாக்குறதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் எந்த ஊரு என்ன மாதிரி ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ ஓகே. சோ மனிதனுக்கு பணம் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு மூலாதாரம் அப்படின்னு சொல்லலாம். சோ மெயின் கேபிட்டல் அப்படிங்கிறது பணம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ மனிதன் இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல பணம் அப்படிங்கிறது எவ்வளவு தேவை அப்படிங்கிறது இந்த உலகத்துல உங்களோட கண்ணோட்ட பார்வையிலே தெரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது நீங்க உங்க பார்வையிலே கண்டுபிடிச்சிருவீங்க. சோ உங்களுக்கும் அந்த பணத்தோட தேவை எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்குமே புரிய வந்திருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ சேவிங்ஸ் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம் ஃப்ரெண்ட்ஸ். சோ நான் எந்த மாதிரி சேவிங்ஸ் பண்றேன், சோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அமௌண்ட் ஆஃப், அதாவது எவ்வளவு நீங்க சேவ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் எளிமையா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது எளிமையாவும் இருக்கும், உங்களால ஈஸியா சேவிங்ஸும் பண்ண முடியும். இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு சேவிங்ஸா இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ ஓகே. சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிபிஎஃப், அதாவது பப்ளிக் ப்ரொவைடட் ஃபண்ட். ஓகேவா? இந்த பப்ளிக் ப்ரொவைடட் ஃபண்ட் அப்படிங்கிறது போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கு, பேங்க்ல இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. ஸோ அதுலயும் போஸ்ட் ஆபீஸ்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துனா அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் ஆபீஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ஏத்துவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கும். ஸோ இந்த பிபிஎஃப் நான் எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ் போங்க. சோ அங்க பிபிஎஃப் ஃபார்ம் ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. சோ நீங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 500 ரூபாய் டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுல எனக்கு என்ன யூசேஜ் அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்ட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வட்டிக்கும் தனியா வட்டி கொடுப்பாங்க. சோ அதனால இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். சோ நீங்க இதோட டெமோ வீடியோ பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு மந்த்துக்கு ஓகேவா 2000 ரூபாய் நீங்க இந்த பிபிஎஃப்ல போடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மந்த்லி அப்படின்னு பார்த்தோம்னா 24,000 போடுறீங்க. சோ இத நீங்க 20 வருஷம் கண்டினியூஸா போடணும். சோ நீங்க 20 வருஷம் கண்டினியூஸா போட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4,80,000 நீங்க முதலீடு பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற வட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டபுள் மடங்கா கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10,60,000 வரைக்கும் கிடைக்கும். சோ நான் இந்த ஒரு கோலை பிக்ஸ் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கேன். சோ இப்ப நீங்க நினைக்கலாம், சோ அப்ப ஒரு 20 வருஷம் கழிச்சு 10 லட்சம் அப்படிங்கிறது ரொம்பவுமே வேல்யூ கம்மியாயிருமே. சோ நீங்க இந்த சேவிங் ஸ்கீம் ஏன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கலாம். சோ உங்கள்கிட்ட அந்த 10 லட்சம் அப்ப கூட இல்லாம இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த சேவிங்ஸ் பண்ணி அந்த 10 லட்சம் கூட இல்லாம இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறதையும் யோசிச்சுக்கோங்க. சோ அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சுதான் நான் இந்த ஒரு சேவிங் ஸ்கீமை எடுத்தேன். சோ இந்த சேவிங் ஸ்கீம்ல நான் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி டவுன் ஆகுதோ அப் ஆகுதோ, அதாவது பைனான்ஸ் படி அதாவது ஸ்டாக் மார்க்கெட் திடீர்னு ஏறும் திடீர்னு இறங்கும், அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சோ நான் கவர்மெண்ட்ட கொடுக்குறேன். சோ அவங்க என் அமௌண்ட்டை என்னோட அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிடுவாங்க. சோ டெபாசிட் பண்ணி எனக்கு வட்டியும் 20 வருஷம் 20 வருஷம் கழிச்சு எனக்கு 20 வருஷம் கழிச்சு எனக்கு வட்டியும் கொடுத்துருவாங்க. சோ அசலையும் கொடுத்துருவாங்க. சோ எனக்கு ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால இந்த ஒரு விஷயத்த நான் போன மாசத்துல பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ போன மாசம் நான் போட்ட அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1,500. சோ இந்த மாசத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2,000 ரூபாய் வரைக்கும் போடணும் அப்படின்னு பார்க்க போறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா,
நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியறது இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து கொஞ்சம் வந்து நாலேஜ் வந்து தேவைப்படும். ஸோ இங்கிலீஷ் நாலேஜ் வந்து தேவைப்படும். ஸோ இங்கிலீஷை வந்து நீங்க வந்து ஃப்ளூயண்டா வந்து தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களால வந்து அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஸோ நீங்க வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி அந்தந்த ஊர்ல அந்தந்த லாங்குவேஜ்ல வந்து வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கைட் பண்றதுக்கு ஆட்கள் வந்து அதிகமா வந்து இருப்பாங்க. ஸோ அதனால நான் இந்த ஒரு சேவிங் ஸ்கீமை வந்து எடுத்து கண்டினியூவா வந்து போட்டுக்கிட்டு வரேன். ஸோ நீங்களும் கண்டிப்பா இந்த ஒரு சேவிங் ஸ்கீமை எடுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு நம்ம சேனல்ல நான் ஓபன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ஒரு கமெண்டா வந்து கொடுத்துருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பணம் அப்படிங்கிறது உங்களோட சொந்தக்காரங்கிட்ட இருந்தோ யார்கிட்ட இருந்தோ வரும் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து நம்பிக்கிட்டு வந்து இருக்காதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் வந்து அனுபவப்பட்டதுனால வந்து சொல்றேன். பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு. இந்த உலகத்துல நீங்க வாழ்றதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க வந்து பணத்தை வந்து சம்பாதிக்க கத்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு பணத்தை வந்து எப்படி வேணா சம்பாதிக்கலாம். பட் நேர்மையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் வந்து கொள்ளையடிச்சு சம்பாதிக்கலாம், அப்படியெல்லாம் கிடையாது. உங்களோட நீங்க வந்து பணத்தை நேர்மையான வழியில சம்பாதிக்கிறீங்களா அப்படிங்கிறதுதான் ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்க்கணும். ஓகேவா? ஓகே. இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிபிஎஃப்ல நீங்க வந்து 1 இயருக்கு 1,50,000 வரைக்கும் பே பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து வட்டி அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கும். அது மட்டும் இல்ல டேக்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். டேக்ஸ் வந்து கிடையவே கிடையாது. இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த பிபிஎஃப்ல வந்து இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து இருக்கு. ஸோ நீங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸோட வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிய வரும். அது மட்டும் இல்ல உங்க பக்கத்துல யாராவது போஸ்ட்மேன் இருந்தா அப்படின்னா அவங்ககிட்ட கூட கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கண்டிப்பா எனக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபரும் ஒரு 4000 வாட்சிங் ஹவர்ஸும் கண்டிப்பா வந்து தேவைப்படுது. ஸோ நான் வந்து இந்த வருஷத்தோட எண்டில் நான் வந்து கண்டிப்பா க்ரோ ஆகி காட்டணும் இந்த யூடியூப்ல. ஸோ யூடியூப்ல க்ரோ ஆனா மட்டும்தான் என்னோட லைஃப் ஸ்டைலையும் நான் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம மிஸ்டர் மாரிஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் மாரிஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.